Now I supplicate our guest of honor, Reverend D. Vijay Mohan Raj, Presbyter in charge, Krishnarajapuram Pastorate, Vattakovil, parent of V. L. Shiba Vimora of Standard 1 and V. Eunice Vimora of Pre-KG, to share the few words with us. அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையிலே நம் பிள்ளைகளுடைய திறமைகளை தாளந்துகளை பார்க்கும்படியாய் மகிழும்படியாய் கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகளின் பேரண்ட் என்கின்ற முறையிலே இந்த நாளிலே இந்த சிறப்பு அழைப்பை கொடுத்து உங்கள் முன்னதாக என்னை இந்த நாளிலே நிற்கும்படியாய் அழைப்பு கொடுத்த இந்த பள்ளியின் நிர்வாகத்திற்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, அல்லது மிகப்பெரிய ஒரு சிந்தனை பிரச்சனை என்னென்னா, பிள்ளைங்களை எந்த ஸ்கூலில் சேர்க்குறது. எல்லாருக்கும் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்க மூச்சில் ஒரு கேள்வி இருந்திருக்கும், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், இந்த ஸ்கூலில் சேர்த்தா எல்லாம் நல்லா இருக்குமா. ஏனென்றால் இன்றைக்கு பள்ளிகள் அதிகமாக நம்மை சுற்றி இருக்கின்றன. நான் இந்த பகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆகின்றது. என்னுடைய பிள்ளைகளை பள்ளியிலே சேர்க்க வேண்டும், எந்த பள்ளியில் சேர்க்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது அநேக சஜஷன்ஸ் வந்தது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கின்றோம், நம்மை சுற்றி மிகப்பெரிய பள்ளிகள், பிராண்டட் பள்ளிகள் காணப்படுகின்றது. அநேக பள்ளிகளிலிருந்து இந்தபடியாக சஜஷன்ஸ் வந்தது. எல்லா பள்ளிகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்குரிய காலகட்டத்தில் கல்வி சேவையை தாண்டி அது ஒரு பிஸ்னஸாக மாறி பிராண்டட் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அநேக பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றது. அந்த பள்ளிகளிலே பார்த்தோம் என்றால் பெற்றோர்களை மூளைச்சலவை செய்து இந்த பள்ளியில் படித்தால்தான் பிள்ளைகள் திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள், தாளந்து மிக்கவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், எல்லா விதமான வளர்ச்சியும் கிடைக்கும் என்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி கட்டிடங்களை மிக பெரிய அளவிலே நம் கண்முன் காண்பித்து அந்த கட்டிடங்களின் மூலமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அபவுட் பில்டிங், அதன் மூலமாக பெற்றோர்களை இந்த பள்ளியில் படித்தால்தான் சமுதாயத்திலே உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அதிக ஃபீஸிலே பிள்ளைகளை சேர்க்க வைத்து விடுவார்கள். நம்மை சுற்றி அதிக பள்ளிகள், அநேக பள்ளிகள் அந்த பிராண்டடை முக்கியப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த பள்ளிகளிலே பயிலுகின்ற பொழுது பார்த்தோம் என்றால் அந்த பள்ளியில் பயின்றால்தான் பிள்ளைகள் சிறப்பு மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு சாத்தியம் குறைவு. அகாடமிக் லெவல் என்று நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா பிள்ளைகளாலும் 100 மதிப்பெண் எடுக்க முடியாது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி, எந்த டீச்சர் கற்றுக் கொடுத்தாலும் சரி, 100 மதிப்பெண் எல்லாராலும் எடுக்க முடியாது. அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்டா 100 மதிப்பெண் வாங்கிடுவான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சாதாரண ஸ்கூலில் சேர்த்துட்டா 0 மதிப்பெண் வாங்கிடுவான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் உண்டு. அந்த திறமைகளை அறிந்து அந்த பிள்ளைகளை அதிலே நடத்த வேண்டும். அதுதான் பள்ளியின் மிக முக்கியமான நோக்கம். ஆனால் இன்றைக்கு பள்ளிகள் அந்த அகாடமிக்கையே முக்கியமாக படுத்தி இந்த பள்ளியில் படித்தால் மிக அதிக மதிப்பெண், உடனடியாக வேலை என்று பல முக்கியத்துவத்தை காண்பித்து மக்களை ஏமாற்றி அந்த பிராண்டட் என்கின்ற காரியத்துக்குள் வைத்து, ஸ்டேட்டஸ் என்கின்ற காரியத்துக்குள் வைத்து பிள்ளைகளுடைய படிப்பிலே ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் படிப்பிலும் நாட்டம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும். ஆனால்
இங்கே நான் அநேக பள்ளிகளை விசாரித்து இந்த பள்ளியிலே நான் சேர்க்கின்ற பொழுது இந்த பள்ளியில் நான் உடனடியாக சேர்க்கவில்லை. வந்து நான் எல்லா கிளாஸ் ரூமையும் சுற்றி பார்த்து, பாத்ரூமை சுற்றி பார்த்து, பிரின்ஸிபல் மேடத்திட்ட கான்வர்சேஷன்லாம் பண்ணி என்ன நடக்கு எப்படி நடக்கு எல்லாம் கேட்டு அதற்கு பின் இந்த பள்ளியிலே நான் சேர்த்தேன் என்னுடைய பிள்ளைகளை. தொடர்ந்து இந்த பள்ளிகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்தில் சொன்னாங்க, பிரின்ஸ்பாலை வச்சும் குறித்தும் ஸ்டூடெண்ட் நம்ம டீச்சர்ஸை குறித்தும் அந்த ஸ்டூடெண்ட் அழகாக 3 சின்ன பிள்ளைங்க அழகாக பேசுனாங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரின்ஸ்பாலுக்கு முன்னாடி ஒரு வேர்டு சொன்னாங்க. என்ன வேர்டுன்னு யாருக்கா தெரியுமா? டைனமிக் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் டைனமிக் என்று கூட சொல்லலாம். அவர்கள் அந்த அளவிற்கு இந்த பள்ளிக்காக மிக உற்சாகமாக எனர்ஜெட்டிக்காக அவர்கள் செயல்படுகின்றார்கள். இந்த பள்ளி எப்படியாவது நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல் டீச்சர், டெடிகேட்டிவ் டீச்சர் என்று சொன்னார். டெடிகேட், அதையும் தாண்டி அவர்கள் கமிட்டடாக மிகவும் உற்சாகமாக அந்த ஆசிரியர் பணியை செய்து வருகின்றார்கள். பள்ளியிலே முக்கியமாக இருக்க வேண்டிய காரியங்கள் 3 காரியங்கள் இருக்க வேண்டும். ஒன்று எஜுகேஷன், கல்வி. இரண்டாவது டிசிப்ளின் அல்லது அந்த பார்க்கின்ற பொழுது நன்னடத்தை மிகவும் முக்கியம், கோட் ஆஃப் குட் கண்டக்ட். மூன்றாவது காட் ஃபியரிங், இறைவனுடைய பயம் மிகவும் முக்கியம். இந்த 3ம் இருந்தால்தான் பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக. வெறுமனே அகாடமிக் மட்டும் இருந்ததென்றால் இன்றைக்கு நீங்கள் பேப்பரில் படிக்கலாம். பேப்பரில் படிக்கும் போச்சில் அநேக காரியங்கள் நூதன முறையில், நவீன முறையில் என்ன நடக்கும்? நூதன முறையில் என்ன நடக்கும்? திருட்டு. நவீன முறையில் கொள்ளை என்று பார்க்கின்றோம். அந்த நூதனம் நவீனம்லாம் எதில் வருது? அகாடமிக். அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அந்த இன்டெலிஜென்ட்டை தவறான காரியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அது காரணம் என்ன? அவங்க நன்னடத்தில் கற்றுக் கொடுக்கப்படவில்லை, நன்னடத்தையில் வளர்க்கப்படவில்லை, கடவுள் பயத்தில் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்படவில்லை, கடவுள் பயத்தில் வளர்க்கப்படவில்லை. வெறுமனே அகாடமிக் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவங்க நல்லா படிக்காங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, ஆனால் வாழ்க்கையில் தவறி விடுகின்றார்கள், தவறான காரியத்தை செய்து விடுகின்றார்கள். பிள்ளைகளுடைய வாழ்வு தவறுக்கு நேராக செல்லுகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு நன்னடத்தை இல்லை, கடவுள் பயம் இல்லை. ஆனால் இங்கே இந்த 3 காரியங்களும் சிறப்பாய் பின்பற்றப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு நன்னடத்தை, டிசிப்ளின் மிகவும் நேர்த்தியாக, பிள்ளைகள் எப்படியாக பெற்றோரிடத்தில் பொய் சொல்லக்கூடாது, கீழ்ப்படியணும், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும், எப்படி எல்லாத்தையும் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், நன்னடத்தை. அடுத்து கடவுள் பயம், அது மிகவும் முக்கியம். கடவுள் பயம் இருந்தால் தான் கெட்ட காரியத்தை செய்ய மாட்டாங்க. கடவுள் பயம் இல்லை என்றால் தன் இஷ்டப்படி என்னவும் செய்யலாம். இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் போதைக்கு அதிகமாக பாதிக்கப்படுகின்ற சூழல். காரணம் என்ன? கடவுள் பயம் இல்லை, நன்னடத்தை இல்லை. வெறுமனே பெரிய பெரிய ஸ்கூலில் அகாடமிக்கை மட்டும் கற்றுக் கொடுத்து பெற்றுக்கொண்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த 3 காரியங்கள் இருந்தால்தான் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், வருங்காலத்திலே அவர்கள் சிறப்பு மிக்கவர்களாக காணப்படுவார்கள். இந்த பள்ளி அதிலே சிறப்பாக கற்றுக் கொடுத்து செயல்பட்டு வருகின்றது என்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது தெரியும் அந்த பிள்ளைகள் எப்படி நல்ல காரியங்களை பேசுகின்றது, நல்ல பிள்ளைகளாக இருக்கின்றது என்பது. ஹேண்ட்புக், பிள்ளைங்களோட ஹேண்ட்புக் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? டெய்லி ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்துடுவாங்க. அந்த ஹோம்ஒர்க் பக்கத்தை பார்த்துருப்பீங்க. பக்கத்தை பார்த்துருக்கீங்களா? பேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு விரிவாக்கம் சொல்லியிருப்பாங்க. அந்த எதனால் இந்த ஸ்கூல் பேட்ரிக்ஸ், அதாவது அந்த பேட்ரிக்குங்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி விரிவாக்கம் சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி நான் ஒரு காரியத்தை, அந்த பேட்ரிக்ஸ் என்கின்ற அந்த காரியத்தை வைத்து சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். This Patrick School is simply producing ambitious, talented, respectable, intelligent, caring kids in the society. In the Patrick School, producing ambitious, talented, respectable, intelligent, caring kids in the society என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, Ayya, for your hopeful words. Victory is not just a reward, it's a reflection of one's effort, passion and dedication.